ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம எப்போ அப்டேட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் ஒன் நைட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது செலக்டட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயரில் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மேக்ஸிமம் எத்தனை வரும் அப்படின்னம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ப்ரீவியஸ் இயரில் நடந்த எந்த கொஸ்டினாக இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு முன்னால் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்லேருந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக ரெண்டு நாள் ரிப்பீட்டாக வரும் அப்படிங்கிறது. அதில் மேக்ஸிமம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 15 ஒன் வேர்டில் 15மே புக் பேக் வரும்னா ஏற்கனவே 2 எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க மேஜர் சப்ஜெக்டில். அதனால் 15க்கு குறைஞ்சது 12லேருந்து 13 ஒன் வேர்டு மட்டும்தான் புக் பேக் வரும். மீதம் இருக்கக்கூடிய 2லேருந்து 3 உங்களுக்கு கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அதையும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினில் கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ், போராக்ஸின் பயன்களை தருக. ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருந்தனோ அதுதான் இதில் ஃபுல்லாகவே இருக்கும். இடைநிலை தனிமங்களின் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றுள்ளன ஏன் அப்படிங்கிறது. அடுத்து அலகு கூட்டினை வரையறுக்கும் டிஃபைன் யூனிட் செல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை கூறுக, சமான கடத்து திறன் வரையறுக்கவும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 22ல் இருக்கக்கூடிய மின்னார் சவ்வூடு பரவல் என்றால் என்ன, வாடி எலக்ட்ரோ ஓஸ்மோசிஸ், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுமாரி பெப்ரைடு பிணைப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக, ரைட் எ ஷார்ட் நோட் அண்ட் பெப்ரைட் பாண்ட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு இந்த வருஷமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் எந்த சம் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய நீங்கள் 10 கொஸ்டின் பேப்பர் மொத்தம் நடந்திருக்கு. 10யுமே பார்த்தீங்கன்னாலும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வருமா அப்படின்னம்னா 99% வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இது எல்லாத்தையுமே ஒரு தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் அப்படின்னம்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் ரிப்பீட்டட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே தான் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருக்கணும். அதேமாதிரி 3 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் இருக்கக்கூடியதில் ஹேலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டு தருக. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி இரட்டை உப்புகள் மற்றும் அணைவு சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. அடுத்து பி தொகுதி தனிமங்கள் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக, அது இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதியினை கூறுக. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 29, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் தான். கொஸ்டின் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இடையே உள்ள ஏதேனும் 3 வேறுபாடுகளை தருக. இதெல்லாம் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கம்பல்சரி கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வைரம், பித்தளை, நாப்தலின், குளுக்கோஸ், இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா இதை 2 தனித்தனியாக பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. சகப்பிணைப்பு படிவங்கள், மூலக்கூறு படிமங்கள், அயனி படிமங்கள் அல்லது உலோக படிவங்கள், இதில் எதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துறாதீங்க. சிம்பிளாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா நுரை மிதப்பு முறையினை விவரிக்கவும், கந்தக டை ஆக்சைடின் வெளிக்கும் பண்பினை விளக்குக, ஹீலியத்தின் ஏதேனும் 2 பண்புகள், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 35ல் இருக்கக்கூடியதில் பிபி கொள்கையின் வரம்பு யாது, அது நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 36ல் இருக்கக்கூடியதில் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சிங்கிள் 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது 36ல் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 37ல் அதுவும் பார்த்தீங்கன்னா 2 தான், ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் தான் கேட்டிருக்காங்க. 38ல் 1 கேட்டிருக்காங்க. வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கையை விவரிக்கவும். அதனால் 2 மார்க் 3 மார்க் நல்லா தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.